இப்போ இங்க வர்ற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வாக்கு தத்துவம் பழிக்கணும் அப்படின்னா உபாகமம் 28 என்ன பாருங்க, 28:1 ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது சொல்லப்படும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல வந்து பழிக்கணும் அப்படின்னா என் வார்த்தைக்கு செவி கொடு. ஆண்டவருடைய வசனங்களுக்கு நம்ம முதல்ல செவி கொடுக்கணும். அந்த வார்த்தையை நமக்குள்ள ஏற்றுக்கொண்டு நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணும். நல்ல வேலை இல்ல, கை நுமுறு சம்பாத்தியம் இல்ல, ஆனா மனசுல ரொம்ப ஆசை இருக்குது. எப்படி நிறைவேறும்? எழுத்தின்படி நிறைவேறுவதற்கு சாமர்த்தியம் அல்ல. ஆனால் எனக்கு இன்னொரு கண் இருக்குது, அதுக்கு பேரு விசுவாச கண். சொல்லுங்க. ஆமென். இந்த மாமிச கண் என் சூழ்நிலையத்தான் பார்த்து எனக்கு சொல்லும், நீ எல்லாம் இப்படியே இருக்க வேண்டியதான், முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும். ஆனா விசுவாச கண் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். அந்த வசனம் வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகும், என் வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? ஒளியாது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நான் என் வாய் கொண்டு விசுவாசமான வார்த்தையை பேசணும். அப்படி பேசுறதோட நின்று விடாதபடி, மழை வரல, காற்று வீசல, மழை வரல, பூமியில தண்ணி இல்ல, 16வது வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த இடத்துல எதை வெட்டுங்க? பள்ளங்களை வெட்டுங்கள். அப்படியானால் அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதற்காக நம்ம செயல்படணும். அதற்காக என்ன செய்யணும்? செயல்படணும். யார் அப்படிப்பட்டது? உலகத்துல மழையே பார்த்ததில்ல, மழை பெஞ்சா தண்ணீர் எப்படி வரும்னு கண்டதில்ல. ஆனா அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நோவா, எல்லாருடைய வழி என்ன எனக்கு முன்னாடி கெடுத்துட்டாங்க, இந்த பூமியில நான் ஏன் மனுஷனை உண்டாக்கினேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு மன வேதனைப்பட்டுச்சு. ஆனா உன்னையோ இந்த சந்ததியில நான் நீதிமானா கண்டேன். இந்த பூமியில எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ண போறேன், ஆனா உன் குடும்பத்தை நான் காப்பாற்ற போறேன். இந்த கடைசி ஒரு தருணத்தை இந்த சந்ததிக்கு கொடுக்க போறேன். ஒரு பெரிய கப்பலை கட்டு, பூமியில இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களையும் ஜோடி ஜோடியா அழைத்து அதுக்குள்ள வை அப்படின்னு. எப்படி அழைச்சான், எப்படி கொண்டு வந்து உள்ள விட்டான், அதுகளா வந்ததா, இவன் கம்பு வச்சு பத்துனானா, அதெல்லாம் பைபிள்ல இல்ல. ஆனா 2 ஜோடிகளா உள்ள என்ன செஞ்சு போச்சு, அது மாத்திரம் தெரியுது, பைபிள்ல இருக்கு. 120 வருஷம் பிரசங்கித்தான் என்று பைபிள்ல இருக்கு. ஒருத்தரும் கப்பலுக்குள்ள என்ன செய்யல? வரல. வயசானவனுக்கு பைத்தியம் முடிச்சதுன்னு கேலி மாத்திரம் பேசினாங்க. பைபிள் சொல்லுது, நோவா விசுவாசத்தினாலே தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினான். எதனால? விசுவாசத்தினால. நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்முடைய கெப்பாசிட்டிய இன்கிரீஸ் பண்ணணும்னா, விரிவடைய செய்யணும்னா, அந்த ஞானத்துல பெருகணும்னா, இந்த உலக பிரகாரமான சில காரியங்கள் இருக்குது. அது ஒரு திக்க இருந்தாலும்
நாம ஒரு ஆவிக்குரிய மக்கள், பைபிள் வசனத்தை 100% நம்புறவங்க. அப்ப ஆவிக்குரிய காரியத்தை எதை செய்யணும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம சுருக்கமா பார்க்க போறோம். அதுக்கு ஆதரமான வசனம் என்ன அப்படின்னா, ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை சத்தமா வாசிங்க. 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இங்க இருக்கிற அத்தனை பேரும் எப்படி மாறணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா, விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறணும். அப்போ விசுவாசத்துல வல்லமை உள்ளவர்களாய் மாறிவிட்டோம்னா நம்முடைய கெப்பாசிட்டிய பெருசாக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார்? ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்குற தேவன். அல்லேலூயா. ஆமென். அப்ப அவருடைய ஆவி நமக்குள்ள வந்துருச்சுன்னா, ஒன்றுமே இல்லை என் குடும்பத்துல, ஆனா உருவாக்குற சக்திய ஆண்டவர் என் உதட்டுல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் பிரதியுத்தரம். உங்க நாவல அடிக்கடி என்ன உச்சரிக்கிறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே நடக்கும். கர்த்தர் என்ன இந்த வருஷத்துல கைவிட மாட்டார் அப்படின்னு டெய்லி சொன்னீங்கன்னா, கர்த்தர் உங்களை எந்த விதத்துல என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். இந்த வருடம் முழு என் தேவைக்கு கர்த்தர் பரிகாரியா இருப்பார் அப்படின்னு விசுவாசித்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியா இருப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன செய்யணும்? இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ளும் விசுவாசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்படின்னா, அவர்களுக்கு தேவன் பகிர்ந்து கொடுத்த விசுவாசம். உங்க சிந்தையில ஆண்டவரை குறித்து எப்படி நினைக்கிறீங்களோ அந்த நினைவுக்கேற்ற விசுவாசத்தை உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்காரு. இப்ப சீசர்கள் இயேசுவிடத்துல வந்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, லூக்கா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். 1 லட்சம் ரூபாய் கையில இருக்குது, இத 2 லட்சமா எப்படி மாத்துறது அப்படின்னா, 4 பேங்க்ல விசாரிக்கணும். அவங்க கேட்பாங்க, உங்க வயசு என்ன? நீங்க சொல்லணும், நான் சீனியர் சிட்டிசன் அப்படின்னா, மற்றவங்களுக்கு 6% கொடுத்தா உங்களுக்கு 7.5% கூட்டி கொடுக்குறோம், எங்க பேங்க்ல போடுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டக்கூடாது. இனி 2 பேங்க்ல விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. எது அதிகமா கிடைக்குதோ அந்த பேங்க் ரிசர்வ் பேங்கா இந்தியாவால அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டுட்டு தைரியமா போட்டீங்கன்னா, அவன் கேட்பான், மொத்தமா வேணுமா வட்டி, மாசம் மாசம் வேணுமா வட்டி அப்படின்னு கேட்பான். மொத்தமான இவ்வளவு கிடைக்கும், மாசமான கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க. எனக்கு மாசம் மாசம் செலவுக்கு வேணும்னா மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட் வந்து விடும். இது கொஞ்சமா இருக்கிற பணத்தை இன்கிரீஸ் பண்றது. இப்போ அப்போஸ்தலர் கேக்குறாங்க, எங்கிட்ட கொஞ்சம் விசுவாசம் இருக்குது ஆண்டவரே, ஆனா இந்த விசுவாசத்தினால பெரிய பெரிய காரியங்களை செய்யல. ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தால், எவ்வளவு? கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா போகும். நல்லா கவனிங்க. பெரிய மலையை பெயர்ப்பதற்கு எவ்வளவு கிலோ விசுவாசம் தேவை? கடுகளவு. ஒரு கடுகு எத்தனை கிலோ இருக்கும்?
நாளைக்கு நீங்க நிறுத்து பார்த்துட்டு வந்து சொல்லலாம். ஒரு கடுகு எத்தனை கிலோ இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்துக்கிடுங்க. அப்ப கடுகள விசுவாசம் மலைய பெயர்க்கும்னா, இப்ப அப்போஸ்தலர் வந்து சொல்றாங்க, எங்க விசுவாசத்தை என்ன செய்யும்? வர்த்திக்க பண்ணும். இன்னொரு இடத்துல ஒரு தகப்பன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே என் பிள்ளைக்குள்ள ஒரு அசுத்த ஆவி வருது, வரும்போது பல்ல கடிக்கிறான், நுர தள்ளுது, செத்தவனை போல விழுந்துடுறான். இத உம்முடைய சீசர்ட்ட கொண்டு போனேன், அவங்களால இத ஒண்ணு செய்ய முடியல, நீர் ஏதாயிலும் செய்யும். அப்ப அப்போஸ்தலருக்கு எவ்வளவு வெக்கமா இருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, எங்களால எதனால இந்த அசுத்த ஆவிய துரத்த முடியல? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் வேறு ஒன்றினாலும் என்ன செய்யாது? போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அப்போஸ்தலர்களே தங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டிருப்பாங்கன்னா, இங்க உட்கார்ந்துக்கிற அத்தனை பேருடைய உள்ளத்துக்குள்ள நமக்கு இருக்கிற அந்த விசுவாசம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்கு போதாது, பரிசுத்தமா வாழ போதாது, சாத்தானை ஜெயிக்க போதாது. அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த வாக்கு தத்தங்கள்லாம் என் வாழ்க்கையில பலிக்க வேண்டுமானால் என்னுடைய விசுவாசத்தை இன்கிரீஸ் பண்ணணும், விரிவடைய செய்யணும். கொஞ்சம் விசுவாசம் அதிகப்படணும். அத பவுல் எப்படி சொல்றார் அப்படின்னா, எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை சத்தமா வாசிங்க. போதும், நல்லா கவனிங்க. என்ன பாருங்க, ஒரு யுத்த வீரன் யுத்தத்துக்கு போகும்போது இந்த தலையில ஒரு பெரிய கவசம் போட்டிருக்கும், அது தலை பாதுகாப்பு. கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் இதை சுற்றிலும் ஒரு கவசம் போட்டிருக்கான். எதிராளி எய்கிற அம்பு என் நெஞ்சில பட்டு நான் செத்துறக்கூடாது, இதெல்லாம் கவர் ஆயிடும். இந்த கையில இருந்து இது வரைக்கும் கேடகம் மாதிரி ஒண்ணு சுத்தி வேற மறைப்போம். இடுப்புல இருந்து கீழே கால் வரைக்கும் வெண்கலத்தாலான ஒரு கவர் இருக்கு. பூட்ஸ பாத்தீங்கன்னா நம்மளால 2 கையால தூக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஷூ இருக்குது. ஒரு கையில ரவுண்டா கேடயம் இருக்குது, ஒரு கையில அம்பு இருக்குது. ஒண்ணு விட்டு பழிக்கலன்னா அடுத்த அம்பைய வந்து பின்னாடி ஒரு பெரிய குடுவையில 10-15 அம்பு வச்சிருக்கிறான். இத்தனையும் ஒரு யுத்த வீரன்ட்ட இருந்தாலும் பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக, அவன் கையில இருக்கிற அத்தனை ஆயுதத்துக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்ம வீட்டுல பலிக்கணும்னா, பைபிள் தெளிவா சொல்லுகிறது, நமக்கு என்ன கிருபை இருந்தாலும் என்ன திறமை இருந்தாலும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். அப்போ எபிரேயர் 11:6 சொன்னது போல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனை பிரியப்படுத்தணும்னா, தேவன் உங்க மேல பிரியமா இருக்கணும்னா, நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அத அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது எப்படி சொல்றார் அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம்.
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். குழந்தைய இல்ல, ஆனா உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன் என்று சொன்னத எப்படி நம்பினா அப்படின்னா முழு நிச்சயமா நம்பி, முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே ரோமர்கள் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் எப்படி இருக்கவில்லை? பலவீனமாயிருக்கவில்லை. நம்ம எல்லாம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? என்ன பிரதர் ஐயா, என்ன ஒரு மாதிரி நல்லா இருக்கிறீங்க ஐயா, உங்களுக்கு தெரியாதா ஒரு வாரமெல்லாம் ஜோரம், தடுமல், மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்றத கேட்கிறோம்ல. அதனுடைய அர்த்தம் என்ன? அவங்க சரீரத்துல என்ன செஞ்சிருக்காங்க? பலவீனப்பட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு மனிதன் சரீரத்துல பலவீனப்படணும்னா ஒண்ணு வியாதி வரணும், ரெண்டாவது அவன் ஆகாரம் சாப்பிடாம இருக்கணும். இந்த 2 காரியமும் ஒரு மனிதன் சந்திக்கும் போது ஒரு மனிதன் சரீரத்துல என்ன செய்யறான்? பலவீனப்படுறான். இப்போ நாம எதை தியானிச்சு கொண்டிருக்கிறோம்னா சரீர பிரகாரமான காரியங்களை தியானிக்கல, அதற்கு அடுத்து ஆவிக்குரிய காரியங்களை தியானிக்கிறோம். அப்ப ஆபிரகாம் ஆவிக்குரிய ரீதியில எப்படி இருந்தான் அப்படின்னா விசுவாசத்தில் வல்லவனாயிருந்தான். அல்லேலூயா. அதுக்கு மாறா விசுவாசத்துல அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்துல பலமுள்ளவர்களா இருக்கிறவங்களையும் விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவங்களையும் எப்படி அடையாளம் காண்கிறது? வாயில எப்ப பாரு அவிசுவாசமான வார்த்தையா வரும். யாருக்கு? விசுவாசத்துல பலவீனமா வியாதிப்பட்டவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரம் இல்லாதவங்க. எனத்தை கண்டோம், நாமளும் தான் பாசிங்க போறோம், காலையில சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடும், பசினா பசி அடைக்கிடும், ஆனாலும் என் ஜெபம் என்ன செய்யல என்று அவிசுவாசமான வார்த்தையவே சொல்லுவாங்க. விசுவாசத்தில் பலம் உள்ளவர்கள் வீட்டுல ஒண்ணும் இல்ல, வீட்டுல ஒண்ணு இல்ல. ஆண்டவங்களை நல்லா வச்சிருக்காரியா? சொல்லுங்க. ஆண்டவங்களை நல்லா வச்சிருக்காரியா? ஒரு குறைவும் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய வார்த்தையில ஒரு நாளும் பொய்த்து போகாது. இந்த வருஷத்துல யாருக்குள்ளேயாவது விசுவாசத்துல பலவீனப்பட்டீங்கன்னா, விசுவாசத்துல வியாதி உள்ளவங்களா இருந்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளை விட்டு அகற்றி விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர்கள் நிறுவம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். என் சரீரம் செத்துருச்சு, சாராளுடைய கற்பம் செத்துருச்சு, ஆனா அதை குறிச்சு எண்ணமே இல்லை. எதை குறிச்சு எண்ணி கொண்டிருக்கிறான்? நான் உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன், அவனுக்கு ஈசாக்குன்னு பெயரிடணும், அவன் மூலமா உன் சந்ததிய வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாரே, அதைத்தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்த டெஸ்ட் எடுத்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அப்படியே வாயை பார்க்கணும்.
அவர் என்ன சொன்னா என்னையா, அந்த லேபிள டெஸ்ட் பண்ணி எழுதி வச்சிருக்க சொல்ல போறாரு. என் கையில என்ன இருக்குது? பைபிள் இருக்குதுங்க. இதுல ஆண்டவர் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் என்ன ஆனீர்கள்? குணமானீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எலி கடிச்சதுன்னு டாக்டர்கிட்ட போனா 6 மாசத்துல நீ எலிய போல குந்தி குந்தி நடப்ப அப்படின்னு தான் வார்த்தை போயிரும்னு சொன்னாரு அந்த டாக்டர். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் எலிய போல பேசல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் படிச்ச படிப்பு அவர் சொன்னாரு. நாம் படிச்ச படிப்பு பைபிள் படிப்பு. அல்லேலூயா. ஆமா, பைபிள் படிப்பு என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிற என்ன கூடும்? எல்லாம் கூடும். பிராக்கெட்ல ஒண்ணும் கிடையாது, எல்லாம் கூடும். இன்னைக்கு என்னென்ன காரியம் உங்களுக்கு கூடணும்னு நினைக்கிறீங்க? வேற ஒன்னையும் அதிகரிக்க வேண்டாம். உங்க விசுவாசத்தை நீங்க என்ன செய்யுங்க? அதிகரிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருத்துவத்துல சில குறிப்பு இருக்கு. மருத்துவத்துல சில குறிப்பு. 40 வயசானா ஸ்திரீகளுக்கு கற்பம் தரிக்காது. தொண்டை வீங்கினது மாதிரி இருக்கும். தடிப்பு தடிப்பு. என் பொண்ணு கல்யாணம் முடிக்காது முன்னாடி நம்ம சபைக்கு வர்ற சில எம்பிபிஎஸ் படிக்காத டாக்டருங்க சர்டிபிகேட்டே எழுதி கொடுத்தாங்க. உனக்கு தைராய்டு இருக்கலாமா? ஆமா ஆண்டி. அவா உனக்கு குழந்தை வருது ரொம்ப கஷ்டமா? உனக்கு கற்பம் என்ன செய்யாது? தரிக்காது. யாரு பொண்ணுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாங்க? யாரு பொண்ணுக்கு? வாட்ஸ் பொண்ணுக்கு. அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவரி தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுக்கு என்ன ஆனவர்? அடைக்கலமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் நீர் இரக்கம் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தைராய்டு இருந்தா கற்பம் தரிக்கும். இப்போ ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. மருத்துவ ரீதிப்படி சான்ஸே இல்ல. அப்படியே போய் சேர்ந்துருங்க. வயசானவங்க டாக்டர்கிட்ட போனா வயசு என்னன்னு கேக்குறாங்க. 65 70 இருக்குங்க. அப்படியா? வேஸ்ட். பணத்தை ஏன் மெடிக்கல் காரங்கிட்ட எங்கிட்டையும் கொடுக்குறீங்க? அப்படியே ஓட்டிட்டு போயிருங்க வண்டிய. எங்க போக? இல்ல, நாங்க விசுவாசிக்கிற விசுவாசம் அப்படி இல்ல. 103வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுது, உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். 90 வயசு சாரால் இப்ப 18 வயசு போல மாறிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று விட்டது. இது அடுத்த மருத்துவ குறிப்பு. ஆனால் அதே சாராளை குறித்து இந்த பைபிள் சொல்லுது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பெலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வயது சென்றவளாயிருந்தும் என்ன பெற்றால்? பிள்ளை பெற்றாள். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, 92வது சங்கீதம் 12வது வசனம் சொல்லுது, அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் எப்படி பசுமையுமாயிருப்பார்கள். அப்ப ஆண்டவர் அந்த வசனத்தின்படி ஆபிரகாமையும் சாராளையும் புஷ்டியாக்கி விட்டார். ஆகவே சாராளுக்குள்ள விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் சொல்லுது, நான் வயது சென்றவளா இருந்தும் வழிபாடு நின்றவளா இருந்தும் நான் கற்பந்தரிப்பேன். கற்பந்தரிப்பதற்குண்டான பலனை கர்த்தரே கொடுப்பார். அல்லேலூயா. அவரை குறித்து பைபிள் சொல்லுது, பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம்.
அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கு மட்டும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். அடுத்த வார்த்தை, இது கர்த்தருடைய பார்வையில அற்ப காரியம். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பார்வையில அற்ப காரியம். எதெல்லாம் நமக்கு பெருசா தோணுதோ அதை பார்த்து நாம சொல்லணும், நீ எல்லாம் ஒரு அற்பம். என் தேவனுக்கு முன்னாக நீ எப்படிப்பட்ட காரியம்? அற்பமான காரியம். ஆண்டவர் பூன்னா நீ என்னை விட்டு ஓடி போயிரு, என் குடும்பத்தை விட்டு ஓடி போயிரு, என் குடும்பத்துல உன்னால கிரியை செய்ய முடியாது என்று சொல்லி நாம விசுவாசத்துல நாம என்ன செய்ய வேண்டும்? பெலப்பட வேண்டும். அப்ப விசுவாசத்துல பெலப்பட இன்னும் நாம என்ன செய்யணும்? யோவான் 4ஆம் அதிகாரம் 41, 42 வாசிங்க. இப்ப பாருங்க, இந்த ஜனங்களுக்குள்ள விசுவாசம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க கேட்க, கர்த்தருடைய வசனத்தை அடிக்கடி கேட்க கேட்க, இந்த வசனத்தினால நமக்குள்ள விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? பெருக செய்யறாரு, உறுதிப்படுத்துறாரு. அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லுது. அதே யோவான் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. சமாரியாவுல உள்ள ஆண்டவர் அறியாத மக்களை குறித்து சொல்லி இருக்குது. ஆண்டவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்து என்று அறிந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2 நாள் வசனத்தை கேட்டாங்களாம். 2 நாள் அந்த ஜனங்களோட தங்கி 2 நாள் வசனத்தை கேட்டதுனால சமாரியாவில் உள்ள எல்லா மக்களும் விசுவாசத்துல பெருகிட்டாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம வாரம் வாரம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நிச்சயமா அந்த வார்த்தை, அந்த உபதேசம் நம்மளை எப்படிப்பட்டவர்களாய் மாற்றும் அப்படின்னா, விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. 2வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், மாயக்காரரா வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றத்திலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசோபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்களே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்துல ரொம்ப இருக்குது, ஆனா விசேஷமா 3 இருக்குது. அது என்னது? நீதி, இரக்கம், விசுவாசம். இந்த 3 இணைஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? நாங்க சீரகத்துல வெந்தயத்துல கொத்தமல்லியில தசவாகம் கொடுக்கிறோம், முடிஞ்சு கதை. அப்படி இல்லை. தசவபாகம் கொடுத்தாலும் அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப காணிக்க கொடுத்தாலும் தசவபாகம் கொடுத்தாலும் இரக்கம் செய்யணும், தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும், விசுவாசத்துல வல்லவர்களா மாறணும். அல்லேலூயா. அப்ப நம்ம தசவபாகம் கொடுக்கல, காணிக்கையும் கொடுக்கல, நீதியும் செய்யல, இரக்கமும் பண்ணல, விசுவாசத்துல வளரணும்னா அப்ப நம்ம எங்க போய் சேருது? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, நான் எவ்வளவு நற்கிரியைகளை செய்தாலும் விசேஷித்தவைகளாகிய தேவனுடைய நீதியை நான் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். நான் விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன அடைவார்கள்? இரக்கம் அடைவார்கள். அல்லேலூயா. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை செய்தா நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் என்ன செய்யும்? இன்கிரீஸ் ஆகும், பலப்படும், உறுதிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக யோவான் 11:40 சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 11:40. நீ விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றாள். அல்லேலூயா. இல்ல கவனிங்க, என்ன பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லி இருக்குது? 11ஆம் அதிகாரத்துல என்ன சம்பவம் இருக்கு? லாசரு செத்து போயிட்டாரு. லாசரு சுகவீனமா இருக்கிறாருன்னு முதல்ல இயேசுவு தான் சொன்னாங்க. அதை கேட்டுட்டு பின்னும் 2 நாள் தாமதமானார். இப்ப லாசரு மரிச்சிட்டான். இப்ப இயேசு லாசரு வீட்டுக்கு வரும் பொழுது 4 நாள் ஆயிடுச்சு. எங்கம்மா வச்சீங்க அப்படின்னா எப்படி சொல்லி அழுகுது? 4 நாள் ஆயிட்ட நாருமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுகுறான். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அது இல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, நல்லா கவனிங்க, நாம தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை காண செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமையில ஒரு துளி நம்ம மேல பட்டா போதும், நமக்கு இருக்கிற எல்லா பலவீனமும் நீங்கி போகும். அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை, வெட்கப்படுவதில்லை. ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வதில்லை? வெட்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைங்களே, எந்த சம்பவம் வெட்கப்பட்டுருவோமோ என்று உங்களை நினைக்க தோணுதோ அந்த காரியத்துல ஆண்டவரால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம விசுவாசித்தோம்னா நாம ஒரு நாள் வாழ்க்கையில வெட்கப்படவே மாட்டோம். அல்லேலூயா. 4வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக என்ன செய்கிறேன். நல்லா கவனிங்க. அப்ப விசுவாசத்துல இருந்தா கூட அந்த விசுவாசத்தை அடிக்கடி நம்ம பழக்கத்துல கொண்டு வராட்டா அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒளிந்து போகக்கூடியது. எப்படிப்பட்டக்கூடியது? ஆனா அந்த விசுவாசம் ஒளிந்து போகாம நிலைச்சிருக்கணும்னா அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு சொல்றாரு, பேதுரு, அதுக்கு முந்தின வசனம், சத்துரு சுளைகளை போட்டு புடைக்கிற வண்ணமாய் உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி என்ன செய்கிறேன், உனக்காக வேண்டி. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம எல்லாரும் விசுவாசத்துல வளரணும். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் தேய்பிரையா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு ஒண்ணுமில்லாம போகாதபடி நாளுக்கு நாள் நம்முடைய விசுவாசம் வளர்ச்சி அடையணும்னா அந்த விசுவாசத்தோடு ஜெபத்துல தரித்திருக்கணும். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஜெபம் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி பாதுகாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆகவே தான் இயேசு சொன்னார், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்லாம கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபமும் இருக்குது. என்ன ஒருத்தர் விருகம் பார்த்து கூட்டு போனார், போரூர்ல உள்ளவர். எப்பயுமே வியாதிக்காக ஜெபித்தா நான் வாயை திறந்த உடனே மட திறந்த வெள்ளம் போல அந்த வியாதிக்கு உண்டான வாக்குத்தத்தம்லாம் அப்படி சரளமா வரும் என் வாயில. அங்க போய் ஜெபம் பண்றேன், என் வாய் குளறுது. என் வாய் என்ன செய்யுது? குளறுது. வசனமே வரல. ஐயோ, இந்த ஐயா என்ன குறிச்சு என்ன நினைப்பாரு அப்படின்னு மனசுல நினைக்கிறேன். வார்த்தையை ஞாபகப்படுத்துறேன், கம்ப்ளீட்டா வரல. கடமைக்காக 2 வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் அந்த ஐயா மரிச்சிட்டார். அவரை குறிச்சு இன்னொருத்தர் சொல்றாரு, பாஸ்டர், அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பாரு பாஸ்டர். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வந்த ஐயரை சட்டைய புடிச்சு இழுத்து செவுள்ள அடிச்சார் அப்படின்னாரு. அப்பதான் நான் நினைச்சேன், ஆண்டவர் நம்ம வாயை குளறு பண்ணதுக்கு என்ன காரணம்? தாவீது
கேட்டா சொல்றாரு, கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் கை வைப்பது எப்படி? சவுல் ராஜா என்கிட்ட கேட்டாரு, எனக்கு காயம் பட்டுருச்சு, நான் யுத்தத்தை செய்ய முடியாது, எனக்கு வேதனையா இருக்குப்பா, உன் அம்ப வச்சு என்னால என்ன குத்திரு, நான் செத்துடுறேன் அப்படின்னு சொன்னான். ஆகையினால அவன் அம்பு வச்சு குத்துனேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து சொன்னானே, அவனை வெட்டிட்டான். யாரு? தாவீது. ஏண்டா, ஒரு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீ எப்படி கொல்ல போற? அவ்வளவு மனம். அவன் தூங்கிட்டு இருக்கிறான், 400 பேரோட தேடன்னு தேடுறான். 400 பேர்னா எத்தனை கண்ணுமா? நிஜமா சொல்றீங்க? 400 பேருக்கு எத்தனை கண்ணு? 800 கண்ணை வச்சு சல்லட போட்டு சலிக்கிறான் மேடு காடு. 127:5 என்ன சொன்னாரு? அவர் தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து என்னை மறைப்பார். அல்லேலூயா. ஒரு கண்ணு கூட தாவீதை கண்டுபிடிக்க முடியலங்க. இப்ப தாவீது இப்படி வர்றான், சவுல் ராஜா தூங்கிக்கிட்டு இருக்கான், சேவர்கள் சுத்தி வேற பாதுகாக்கிறோம், அவனும் தூங்கிட்டான். இப்போ தாவீது கூட நின்றவன் கேட்கிறான், ராஜா, உம்மை கொலை செய்தவன் உம்மை கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு, நீ ஒரு வார்த்தை சொல்லும், 2 குத்து இல்ல, ஒரே குத்தா குத்தி கொண்டுறேன், நிறுத்து. அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான், அவன் மேல கைப்படும். நாம அவனை பார்த்தோங்கிறத செய்திக்காக வேண்டி பொங்கல்ல கொஞ்சம் அறுத்துக்கிட்டானா, அது இவன் மனசை வேதனைப்படுத்தான். அப்ப கர்த்தருக்கு எவ்வளவு பயப்படுறான் பாருங்க தாவீது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளாய நாம இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் ஒளிஞ்சு போகாம சிரமுள்ளதா, நாளுக்கு நாள் அது இன்கிரீஸ் ஆக வேண்டுமானால் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட செபிக்கணும். 25 ஆண்டுல கொண்டு விட்டுட்டீங்கப்பா, இந்த ஆண்டுல என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு, நீ என் கூட என்ன செய்றீர் இருக்கு. நீர் என் கூட இருக்கும்போது எனக்கு கவலையா வேண்டாம். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். என்னை வழி நடத்துங்க, என்னை வழி நடத்துங்க. எந்த அளவுக்கு செபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் தேய்ந்து போகாது. அல்லேலூயா. பேதுருக்காக இயேசு செபிச்சார். ஆகையினாலதான் பேதுரு விசுவாசத்தை மறுதலித்தா கூட அவன் செத்து போயிடலாம்னு தற்கொலைக்கு போகல. யூதாஸ் காட்டி கொடுத்தான், ஆனா அவன் உள்ள குத்துச்சு, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு அவன் போய் நாண்டு கொண்டு செத்துட்டான். இயேசு இப்படி திரும்பி பார்த்த உடனே மனங்க சந்து அழுந்து ரட்சிக்கப்பட்டான், வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள சத்தியம், மங்கி எரிகிற திரி அவர் என்ன செய்ய மாட்டார், அணையாதவர். விசுவாசத்துல நம்ம குறைவா இருக்கலாம், செபத்துல நம்ம குறைவா இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் அதை பெருசா நினைக்காதபடி ஆண்டவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியா ஆண்டவர்கிட்ட செபிப்போம். நம்முடைய செபம் நம்முடைய விசுவாசத்தை இன்கிரீஸ் பண்ணும். அல்லேலூயா. கடைசியா 5வது குறிப்பு, 2 கொரிந்தியர் 4:13 சொல்லுது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசு. கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன நன்மை செய்ய போறாரோ அதை நீங்க விசுவாசித்து நன்மை செய்தது போல நீங்க என்ன செய்யணும், பேசணும். அதுக்கு பேர் தான் விசுவாச ஆவிய உடையவர்கள், விசுவாச வார்த்தைய உடையவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமும் ஈசாக்கும் வேலைக்காரரும் பலியிட போறாங்க. யார? ஈசாக்கு. ஈசாக்கு 12 வயசு இருக்குன்னு சொல்றாங்க. 12 வயசு பிள்ளைக்கு ஞானம் இருக்குது. அப்பா, விறகு இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, பலிக்கான ஆட்டை எங்க? பழி செலுத்த போகணும்னா பழி பொருள் இருக்கும்னா ஈசாக்கு தெரியுது. அப்ப ஆபிரகாம் விசுவாசமா சொல்றார். என்ன சொன்னாங்க? மகனே, தேவன் பார்த்து கொள்வார். அவன் அப்படி சொன்னதுனால அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். இப்போ மழைய பாக்குறான், கண்ணுக்கு பாக்குற தூரத்துல மழை வந்துருச்சு. இப்ப வேலைக்காரரை பார்த்து சொல்றான், இந்தப்பா
கழுதையை எங்க நிறுத்திட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம்ங்கிறார். யாரைத்தான் பலி செலுத்த போறான்? ஈசாக். அப்ப என்ன சொல்லணும்? பலி செலுத்தி நான் திரும்பி வந்துருவேங்க. அப்படி இல்லை, நம்ம விசுவாசம் எவ்வளவு கெப்பாசிட்டியோ அந்த அளவுக்கு நம்ம அற்புதத்தை பெற முடியும். கொரோனா தொற்று இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒருத்தரை வண்டியில ஏத்துறாங்க. அம்மா பார்த்து கூட அப்ப எப்போ வரும்னு தெரியாதுடா அப்படின்னு ஒருத்தர் போனார். இவரு 12வது தெருல இருக்காது, 10வது தெருல இருக்கிறவரு, அவருக்கும் தொற்று. ஒரு வாரத்துல அப்பா வந்துருவேன், எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு போனார். எப்ப வரும்னு சொல்லி போனாரு, அவரு போயிட்டார். ஒரு வாரத்தை திரும்பி வரும்னு சொன்னாரு, அவர் 21 நாள் கழிச்சு திரும்பி வந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப ஒட்டுமொத்தா இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில பழிக்கணும் அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் இருந்த இடத்துல இராதபடி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாய் விசுவாசத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்ப விசுவாசமான வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, அடுத்த வாரத்துல இந்த வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஐயா அப்படிலாம் சொல்லக்கூடாது. வேலைக்கு வரணும் பாராடா, இதை விட நல்ல வேலையை வச்சிருக்காரு, அது எனக்கு தெரியல, ஆகினால கர்த்தர் அங்க புரமோஷன் கொடுத்து என்ன செய்யறாரு? அனுப்புறார். அல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன வார்த்தை? விசுவாசமான வார்த்தை. அல்லேலூயா. ஆம். கண்ண மூடலாமா? ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோமப்பா, ஆனா பல நேரங்கள் அவிசுவாசமா பேசிடுறோம், எங்களை மன்னிங்கப்பா. எல்லாரும் கேட்கலாமா? எங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாச ஆவியை தாரும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை நாங்கள் வாயினால அறிக்கை பண்ண பேச எங்களுக்கு உதவி செய்ய. எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். சில அறிவிப்புகளை சொல்றேன். சபையின் மேல் வேலைக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரம் அந்த வேலையை ஆரம்பிக்க முடியா நினைத்திருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமை கைப்பிரதி ஊழியம். எல்லாரும் வீட்டு வேலைகளை துரிதமா செஞ்சுட்டு நேரத்தோட சபைக்கு வாங்க. புதன்கிழமை ஆண்டு விழா. கையை பிடிங்க. வேலை பார்க்குறவங்க அங்கே பெர்மிஷன் கேட்கும்போது அந்த ஓனரோ அல்லது யாரு மேனேஜரோ சூப்பர்வைசரோ நம்மகிட்ட சிரிக்கணும். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே அவங்களுடைய உள்ளத்துல பேசுங்கப்பா. நாங்க ஊர் சுத்தி போக பெர்மிஷன் கேட்கல. ஜீவன் உள்ள தேவன் எங்களை நடத்தி வந்த விதத்தை நினைச்சு தேவனுக்கு நன்றி சொல்ல கேட்கிறோம். உடைய பிள்ளைகள் பெர்மிஷன் போட்டு ஆண்டவரை விசுவாசம் இன்னும் வர்த்திக்க பண்ணணும்னா லீவ போட்டுட்டு ஆண்டவரை கூட்டத்துக்கு வர அற்புதம் செய்யுங்க, அதிசயம் பண்ணுங்க. நீங்க அப்படி செய்ய போறபடினால ஸ்தோத்திரம் ஐயா. ஆமே, ஆமே. வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை ஒரு பால் பழனி வீட்டுல குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபத்துக்கு வர்றவங்க 8:45 வரைக்கும் வந்து தோந்துறையா அப்படிலாம் யாரும் சொல்லக்கூடாது. உற்சாகமா சுறுசுறுப்பா 6:45 அங்க வர்ற மாதிரி வந்தா வாங்க, வேன்ல ஏத்திட்டு போவோம். சனிக்கிழமை வழக்கம் போல உபவாச கூட்டம். வெள்ளிக்கிழமை இரவு விழிப்பு ஜெபம். ஆகினால நீங்க எல்லாரும் வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். இப்ப மெதுவா, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனே எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 3வது வாரத்திலும் சபை கூடி வரும்படியா, கர்த்தரை ஆராதிக்கும்படியா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியா ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்துல
நாங்கள் நாளொரு மேனி பொழுதுறமாய் வளர ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி செபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டது போல விசுவாசத்தை ஆவிய உடையவர்களாய், விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் நடக்கிற சகல வேலைகளிலும் ஊழியங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாய் வந்து பங்கு கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக 22ஆம் தேதி நடக்கிறதான ஆண்டு விழாவுக்காக செபிக்கிறோம். தேவைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவீராக. எல்லா தேவ பிள்ளைகளும் உற்சாகம் வந்து பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாய் செபிக்கிறோம். காணிக்கை கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளை, தசமாக கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வானத்தின் பலகனியை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுங்க. கர்த்தர் நீங்க அப்படி செய்தபடியினால ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட்டம் இருக்குது. நீங்க மாலை கூட்டத்தில் வந்து பங்கு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.